ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டேல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு நாம ஒரு ஆல்டோ ஷிஃப்ட் அந்த பட்ஜெட்ல ஒரு 6 சீட்டர் வண்டி எடுத்து வந்திருக்கோம். ஆமாங்க, ஜைலோ. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3,50,000 ரூபாய் கோட் பண்றாங்க. இந்த காரோட ஃபுல் டீடைல்ஸ் இன்னைக்கு நாம என்னன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெஹிக்கிளையும் நம்ம டோட்டலா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லாம நம்ம இந்த காரையும் டிரைவ் பண்ணி பார்க்க போறோம். டிரைவ் பண்ணி வீடியோ சொல்றேன். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வண்டியை ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. ஸோ இன்ஜினுமே நல்லா தான் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் அப்படியே நீங்களே லைவாக பார்த்துருங்க. கிலோமீட்டர்ஸ் பாருங்கள், தெரியுதான்னு தெரியல. ஓகே, கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்களா? 1,16,500 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸ்டில் நவ் எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்ஜின் ஸ்பெக்கு, இன்ஜினுமே எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் கிளச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்றது. எனக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது. கியர் ஷிஃப்டிங்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராக இருக்குது. இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா இன்ஜினுமே நல்லா தான் இருக்குது. அதோட பவர் ஆகட்டும், எனக்கு ஜைலோ பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். பிரேக்கிங்குமே ஓகே, பிரேக்கிங்குமே நல்லா தான் இருக்குது. வாங்க கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருக்க ரோட்டுக்கு போவோம், அதில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி நல்லா தான் இருக்குது. ஆக்சிலேஷனுமே சரி, நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு வண்டி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதும் சரி, சஸ்பென்ஷனுமே சரி, எல்லாமே நல்லா தான் இருக்குது. சின்ன சின்ன அந்த நாய்ஸ் கேட்குது அந்த சஸ்பென்ஷனில், அது ஒன்றும் இல்லை. நம்ம இந்த வெஹிக்கிள் ஏஜ் ஆகிடுச்சு, ஸோ அதுக்கான சின்ன சின்ன நாய்ஸ் இருக்க தான் செய்யும். சஸ்பென்ஷன் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். இல்லைங்க, சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராகவே தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ரெச் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. கிளச்சு மட்டும் கண்டிப்பாக நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கிளச்சு ரொம்ப சாஃப்டடாக இருக்குது. ஸோ அதனால் கிளச்சு மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஒன் மோர் திங், இது ஒரு டீசல் வெஹிக்கிள், என்னடா இதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதுங்க. இது டீசல் இன்ஜின் தான், ஆனால் பவர் அண்ட் டார்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஜின்லேயுமே சரி, பேக் சைட்லேயுமே சரி, பிளாக் ஸ்மோக் வந்து ஒன்றும் பெருசாக வரல பின்னாடி செக் பண்ண வரைக்கும். ஏசியுமே நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. அதுவும் ஒன்றும் பெருசாக குறையெல்லாம் இல்லை. ஏசி ஒர்க் ஆகுது, நல்லா தான் இருக்குது. கூலிங் வருது. லைட்டாக நம்ம ஏசி கேஸ் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இதில் வரக்கூடிய ஒயரிங் சம்மந்தமான எல்லாமே சரி, இந்த டிஸ்பிளேல இருக்கட்டும், இது ஆகட்டும், எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இன்னமும். ஸோ இந்த பிரச்சனையும் இல்லை. எலக்ட்ரிக்கல் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பிரேக்குமே நல்ல சூப்பராக தான் இருக்குது. பர்சனலாக ஜைலோ யார் யாருக்கு பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் ஜைலோக்கும் உள்ள கனெக்ஷன் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லைஃப்பில் இந்த காரில் ஒரு தடவையாவது நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். எங்கேயாவது ட்ராவல்ஸ்லேயோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு கோயிலுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இந்த காரை கண்டிப்பாக நம்ம ஹையர் பண்ணி ட்ராவல் பண்ணியிருப்போம். அது மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் இந்த காரில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சின்ன வயசில் வெளியில் போகிறதாகட்டும், ஏதாவது ரொம்ப தூரம் லாங் டிரைவ் போகிறதா இருந்தால் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு 6-7 பேர் உட்காந்து போகிறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சஸ்பென்ஷன் ஆகட்டும், இந்த ரைடிங் கம்ஃபர்ட் ஆகட்டும், நம்ம இந்த சைடில் உட்காந்து போகிறோம். இதில் முன்னாடி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சீட் போட்டு அதுலேயும் பேசஞ்சர்லாம் ஏற்றி போயிருப்பாங்க. நான் இந்த குட்டி சீட்டில் உட்காந்துலாம் ட்ராவல் பண்ணியிருந்திருக்கேன். டாப் வேரியண்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்துடும். ஃபியூல் கேஜை ஓப்பன் பண்ணக்கூடிய அதுக்கான சுவிட்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த கார் ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. பிரபா ப்ரோ, ரியரில் ஏசி வெண்ட் ஒர்க் ஆகுதா? இங்கே ஃப்ரண்ட்டில் நல்லா ஒர்க் ஆகுது. பரவாயில்ல. பட் ஆனால் நல்லா தானே இருக்கு. நம்ம ஒரு 14-15 வருஷம் ஆகுது, ஆனால் அந்த வெஹிக்கிள் அந்த மாதிரி பார்த்தா தெரில, நீட்டாக தானே இருக்குது. உங்களுக்கு எப்படி பர்சனலாக தோணுது இந்த வெஹிக்கிளை? நீட்டா இருக்கு வண்டி. இதுல என்னன்னா, இந்த காஸ்டுக்கு வாங்கினா நிறைய பேர் டிராவல் பண்ணலாம். ஆமா, ஏன்னா 3.5 லட்சம் ரூபாய் தான் ஃபைனல் பண்றாங்க இந்த காரை. எனக்கு தெரிஞ்சது ஒரு பெஸ்ட் பிரைஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர்? நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அந்த வண்டி இல்ல வண்டி பெஸ்ட் பிரைஸ் தாங்க. உண்மையில நான் நினைக்கல. வண்டி ஓட்டுறதும் சரி, இன்ஜின் நாய்ஸ்மே ஒரு மாதிரி நல்லா ரிஃபைன்ட். ஐ மீன் டீசல் இன்ஜினுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சவுண்ட் இருக்கும்ல, அந்த ஒரிஜினாலிட்டி சவுண்ட் அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நானும் அதுதான். ஏன்னா நானுமே ஏதாவது இன்ஜின் கம்ப்ளைண்ட் இருக்கும் அது மாதிரி யோசிச்சேன்.
பட் ஆனால் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் கரகரன்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, லைட்டாக இன்ஜின் கம்ப்ளைண்ட் இருக்கும் போல இருக்கு, அதான் இந்த ரேட்டுன்னு நினச்சேன். பட் ஆனால் பரவாயில்ல, ஏன்னா ஜைலோ தான் வேணும்னு சொல்லிட்டு சில பேர் தேடுவாங்க, அவங்களுக்கு இந்த வெஹிக்கிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 1.5 லட்சம் கிலோமீட்டர்ன்றது 1,16,000 கிலோமீட்டர்ன்றது இந்த வண்டிக்கு கம்மி தான். ஏன்னா இன்னமுமே நல்லா நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓடின வெஹிக்கிள் நானுமே பார்த்துருக்கேன். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க, அதுவும் இந்த மிரர்லேயே கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனாக தான் இருக்குது. நம்ம கார் டிரைவ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. கார் லிட்டரலி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதோட ஸ்பெக் பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் டயர் பாயிண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது. 4 வீலுமே அலாய் வீல் உள்ள மாடல் தான் இது. இதோட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2010 கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,16,500 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ இதோட சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்றது. இந்த சைட் ப்ரொஃபைலுமே நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஒரு வெல் மெயின்டெனன்ஸ் தான் இந்த காரு, நல்லா தான் இருக்குது. சின்ன சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். நம்ம யூஸ்டு கார் எடுக்கிறோன்ற பட்சத்தில் சின்ன சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். வாங்க இதோட பேக் சைட் டயர் பார்ப்போம். பேக் சைட் டயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் டயர் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இது கொஞ்சம் ஒரு 1/2 சைஸ் டயர் தான் இருக்குது. ஸோ அலாய் வீல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இது ஜைலோ E8, அதாவது டாப் வேரியன்ட் மாடல் கார் தான் இது. சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. உள்ள எப்படி இருக்குன்றத பார்ப்போம். உள்ள எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இது ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக தாங்க இருக்குது. ஏசி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோக்குமே சரி, பேக் சீட்டுக்குமே சரி, அதாவது செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோக்குமே ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணணும்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியா கார்ஸில் தான் இந்த கார் இருக்குது. மியா கார்ஸோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம அப்படி ஸ்ட்ரெயிட்லி வரும்போது A to Z ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் இந்த ஷோரூம் வந்துடும். நான் உங்கள் ராஜேஷ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ். நன்றி, வணக்கம்.